हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। ஸ்ரீமத்பாகவதம் அப்படிங்கிறதான உத்தமமான கிரந்தம் இது. 18,000 கிரந்தமாக நமக்கு கிடைக்கிறது. 12 ஸ்கந்தங்கள் 335 அத்தியாயங்களாக சொல்லப்படுகின்றதான இந்த பரமஹம்ச சம்ஹிதைன்னு நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். பெயரப்பட்டதான பாகவதத்தினுடைய லகுவான ஒரு அர்த்தம் கொண்ட ஆடியோ. இதை வீடியோவாக பண்ணியிருக்கலாம். ஆனால் வீடியோவாக பண்ணினா அடிக்கடி இந்த வீடியோவை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ரெக்கார்ட் ஆகிறதா இல்லையா அப்படிங்கிறது. அது ஒரு சிரமமாக இருக்குது நமக்கு. அதனுடைய தியானம் அப்படிங்கிறது நஷ்டமாயிடும். அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்தால் சொல்லும் பொழுது தியானங்கிறது நஷ்டமாயிடும். அதனால் ஆடியோவாக ரெக்கார்டு பண்ணி அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி ஜனங்களுடைய பயனுக்காக இதை அப்லோடு பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் எனக்கு இருக்குது, பரளி ஸ்ரீகாந்த சர்மா அப்படின்னு. அந்த சேனலில் எல்லா புராணங்களும் இருக்குது. அதில் முக்கியமாக தமிழ் மலையாளம் அப்படிங்கிறதான 2 லாங்குவேஜ்லேயும் லைவ் எல்லாம் அதில் போடப்படுறது. இது ரெக்கார்டிங் மட்டுமாக இதில் போடுறோம் அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய சொந்த ஊருங்கிறதே ஆலங்குடி, முடிகொண்டான் பக்கத்தில் இருக்கிறதான ஆலங்குடி. அதனால் ஆலங்குடி சர்மா அப்படின்னு போட்டு பழைய ஊர் நினைவில் கொள்ளணும் இல்லையா, அதற்காக ஆலங்குடி சர்மா அப்படிங்கிறத போட்டு இப்போ இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். இதில் ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம் அப்படிங்கிறதான எல்லா உயர்ந்த கிரந்தங்களையும் தமிழில், இந்த சேனல் தமிழ் மட்டுமா எக்ஸ்க்ளூசிவாக நாம் போடுறதாக முடிவு பண்ணியிருக்கேன். மற்ற லாங்குவேஜில் வராது. அதனால் தொடர்ந்தும் எல்லோரும் இதில் என்னோட இந்த பிரயத்னத்தில் எனக்கு ஒரு கை கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் இதை பகிரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். முதல்லையே ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தம், முதல் அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கமான விளக்கத்தை இப்போது நாம் இங்கே சிரவணம் பண்ண போகிறோம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தம். முதல்ல இந்த பிரதமஸ்கந்தம் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு லக்ஷணங்கிறது சொல்லலை. பிரதமஸ்கந்தம், 2வது ஸ்கந்தம், இது 2க்குமே லக்ஷணம் சொல்லலை. 3வது ஸ்கந்தத்திலேருந்து பாகவதத்தில் லக்ஷணம் சொல்லப்படுறது. சர்க்கம், விசர்க்கம், ஸ்தானம், போஷணம், ஊதிகள், மன்வந்தரம், ஈசானுகத்தை, நிரோதம், முக்தி, ஆசிரயம் இப்படின்னு 10 லக்ஷணங்களை கொண்டது ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது. முதல் 2 ஸ்கந்தத்துக்கு லக்ஷணம் சொல்லாததுனால இதுக்கு லக்ஷணம் சொல்லுவார்கள். பிரவர்த்தி ஸ்கந்தம்ங்கிறது முதல் ஸ்கந்தம், நிவர்த்தி ஸ்கந்தம்ங்கிறது 2வது ஸ்கந்தம். இதுக்கு லக்ஷணம் பக்தர்கள் சொல்லுவார்கள். அதை நான் இந்த இடத்துல நினைவு கொண்டு உங்களுக்கு
பகிர்ந்தேன். பிரதமேத்யாயே ஷட்பிரஸ்னாக முனிபிகி கிருதாக அப்படின்னு இதுக்கு நமக்கு எடுத்து கொடுக்குறார். 6 கேள்விகள் தான் இந்த இடத்துல ரிஷிகளால் கேட்கப்பட்டது. அந்த 6 கேள்விக்கு உண்டான பதில் 2வது அத்தியாயத்தில் கொடுப்பார். 2, 3ங்கிறதான் 2 அத்தியாயமாக இது சொல்லப்படுறது. நைமிஷாரண்யத்தில் ஏற்பட்டதான ஒரு சூத சௌனக சம்வாதங்கிற ரீதியில் நமக்கு இந்த பாகவத புராணத்தை கொடுக்குறார். அப்பேற்பட்டதான இந்த பாகவதங்கிறது மனிதனுக்கு வாழ்க்கையில் உயர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதான ஒரு நோக்கத்தோடு இந்த கிரந்தத்தை வியாசர் இயற்றியிருக்கிறார். அதை நாமளும் எடுத்துக்கொள்கிறோம். வேதங்கள், உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம் முதலியதான கிரந்தங்களில் அடங்கி இருக்கக்கூடியதான பல ரகசிய விஷயங்கள், துர்கிரகம் அப்படின்னு சொல்லலாம், அது நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படும். எப்படின்னா ஆத்தியாத்மிகம், தார்மீகம், இப்படி 2 எடுத்துக்கலாம். இந்த ஆத்தியாத்மிகமான விஷயங்களும் தார்மீகமான விஷயங்களும் நமக்கு போற்றார். அதனுடைய தத்துவங்களையும் இதிலேயே மறைச்சி வச்சிருக்கிறார், ரகசியமாக வச்சிருக்கிறார். ஜனங்களுக்கு அது புரியும்படி, அதுவும் நித்தியப்படி இருக்கக்கூடியதான வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடியதான ஒரு கதாரூபத்தில் லலிதமான ஒரு ஸ்லோகங்களாக, லலிதமான ஸ்லோகங்களால் சொல்கிறோமே தவிர இதை பிடிச்சாலே நமக்கு புரிய மாட்டேங்கிறது. இதை இயற்றியிருக்கிறார். புராணங்கள், இதிகாசங்கள், பாகவதம் இல்லை மகாபாரதம் இப்படின்னு இருக்கக்கூடியதான எல்லா கிரந்தங்களும் நமக்கு உண்மையிலேயே பலவிதமான பாடங்கள் கற்பிக்கின்றது. பல பேர் குருஜனங்கள், பல பேர் ரிஷிகள், பல பேர் மகாபுருஷர்கள், இவர்களோடு ஏற்படக்கூடியதான சம்வாதம், உபதேசங்கள், அவர்களுடைய சம்பாஷணைகள், இவைகளெல்லாம் பிற்காலத்தில் வரக்கூடியதான தலைமுறைக்கு அவர்களுடையதான அந்த 4 தசைகளும் அது நல்ல ரீதியில் பயன்படணும் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இந்த உத்தமமான கிரந்தத்தை வியாசர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்டதான அந்த கிரந்தம் நாம் முடிந்தவாறு நம் இளம் தலைமுறைக்கு இதை பகிர்ந்து இதை நாம் அவருக்கும் சொல்லி வைக்கணும். இதனுடைய முக்கியமான நோக்கம் பக்தியினுடைய முதல் படியான ஸ்ரவணங்கிறது. ஸ்ரவணங்கிறது உத்தமமான ஒரு ஈஸ்வர பஜனம் அப்படின்னு கருதப்படுகிறது. பக்தர்கள் இதை எடுத்துக்கொள்வார்கள். உண்மையிலேயே இந்த சிரவணத்துக்கு எந்த விதமான சம்ஸ்கிருத ஞானமும் தேவையே இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை பகவான் ஆசிரியிக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனால் ஆசிரியிக்கும் பொழுதே சம்சய லேசம் இல்லாதபடி சத்தியமான சரணாகதியை பண்ணினோமாகி பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். பாகவத சிரவணம் அப்படிங்கிறது நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். இதை இன்றைய தினத்தில் பலவிதமாக சப்தாக ரூபத்தில் அனுஷ்டானம் பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க பாகவதத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சப்தாகத்தில் நிர்பந்தம் அதுக்கு 7 நாளில் முடிக்கணுங்கிறது. ஆனால் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சத்சங்கங்கள் அப்படின்னு ஏற்படுத்தின்றோமாகில் அந்த சத்சங்கத்திலேயெல்லாம் நமக்கு
சுதந்திரம் உண்டு, எந்த விதமான நிபந்தம் இல்லை. ஏதாவது முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நமக்கு அதை சிரவணம் பண்ணலாம். நம் வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படணும், பகவன் நம்பிக்கை அப்படிங்கிறது திடமாகணும், நம்மளுடைய சுபாவங்கிறது சுத்திகரிக்கப்படணும், கடைசியில் சம்சார துக்கத்திலிருந்து நமக்கு மோட்சமும் ஏற்படணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு குறிக்கோளாக இதை நான் உங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றேன். இது பலவிதமான வியாக்கியானங்கள் இதற்கு இருந்தாலும் அடியனுடைய வார்த்தையாக உங்களிடத்தில் சமர்ப்பணம் பண்ணும்படி ஏதாவது குற்றங்குறை இருக்குமாக அதை பொறுத்து நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டு இந்த ஒரு யத்னத்தில் நாம் பிரவேசிக்கிறோம். பாகவதங்கிறது முக்கியமாக பக்தியை நமக்கு கொடுக்கறது. சத்சங்கத்துக்கு உயர்ந்த ஒரு கிரந்தம் பாகவதம். கலியுகத்தில் அதுவும் முக்கியமாக பக்தி யோகம் அப்படிங்கிறதான மார்க்கம் நமக்கு சுகமமாக அனுஷ்டானம் பண்ணக்கூடியதாக இருக்குது. சம்சார வாசனையை போக்கி முக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி நமக்கு கொடுக்கக்கூடியதான பாகவதம் சூத சௌனக சம்பாதங்கிற ரீதியாக பிரதமஸ்கந்தங்கிறது ஆரம்பமாகும் பொழுது 19 அத்தியாயங்கள் இந்த பிரதமஸ்கந்தத்தில் சொல்லப்படுறது. அதில் முதல் அத்தியாயம் நைமிஷாரண்ய விருத்தாந்தம் அப்படின்னு பார்க்கலாம். 17 புராணங்களும் இயற்றின பிறகு அதிலேயெல்லாம் சொன்னதான விஷயங்களை கொண்டு திருப்தி வராததான வியாச மகர்ஷி தானே துக்கத்தை அடைஞ்ச பொழுது அந்த துக்கத்தை எப்படி துறக்கிறதுன்னு சிந்தனை பண்ணி கொண்டிருக்க நாரத முனிவர் அவருக்கு உபதேசம் பண்ணினார். இந்த ரீதியாக நமக்கு கொடுக்கிறார். ஸ்ரீ சௌனகர் உயர்ந்ததான தபோ வலிமை உடையவர், வேதாத்தியனம் பண்ணினவர், ருக்வேத ஆச்சாரியன். 10,000 சிஷ்யர்களோட நைமிஷாரண்யத்தில் கலிபாதை இல்லாதபடி யஜ்ஞம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த சத்திரத்தில், சத்திரங்கிறதே பிரம்மசத்திரம் அப்படின்னு சொல்லணும், அங்கே சூதர் சேர்ந்தார். அவருக்கு உத்தமமான ஆசனத்தை கொடுத்து அமர செஞ்சு இவர் பல கேள்விகளை கேட்டார். கலிபாதை இல்லாதபடி யத்னம் நடத்தக்கூடியதான உத்தமமான ஸ்தலம் எது அப்படின்னு பிரம்மாவனிடத்தில் கேட்ட பொழுது அந்த பிரம்மா ஒரு சக்கரத்தை உண்டு பண்ணி அதை உருட்டி விட்டார். அது நேர சிதிலமான இடம் இந்த நைமிஷாரண்யம். அதனால் பிரம்மாவுடைய சங்கல்பத்தை சத்தியம் பண்ணி கொண்டு அந்த சக்கரம் உருண்டு நைமிஷாரண்யத்தை அடைஞ்சு சிதிலமானது. அதன் பிரகாரம் நேமிங்கிறது சீர்ணமான இடம் அப்படிங்கிறதுனால அந்த காரணத்தை கொண்டு நைமிஷாரண்யம்னு அழைக்கப்படுறது. அந்த இடத்துல ரிஷிகணங்கள் அநேகம் பேர்கள் கூடியிருந்து பகவத்கதைகளை கேட்கக்கூடியதான ஆசையோட ரோமஹர்ஷணன் அப்படிங்கிறதான சூதருடைய பிள்ளையான உக்ரஸ்ரவஸை ஆசிரியித்து அவரிடத்தில் பணிவன்புடன் பல கேள்விகள் கேட்கிறார்கள். ஆதரவோட, வினயத்தோட, பக்தியோட பிரார்த்தனை பண்ணினார்கள். ரோமஹர்ஷணன் அப்படிங்கிறவர் பிரம்மாவனிடத்திலிருந்து புராண இதிகாசங்களை அபியாசம் பண்ணினவர். அது தன் பிள்ளைக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் துவாதச ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தில் சுகருடைய கிருபைக்கு பாத்திரமானார். நயன தீட்சை அப்படிங்கிறது சுகரால் தரப்பட்டது அப்படின்னும் ஒரு விசேஷ வியாக்கியானம் உண்டு.
அந்த காரணத்தினால உக்ரஸ்ரவசுங்கிறதான சூரர் பலராமரால் நைமிஷாரண்யத்தில் அமரப் பண்ணினதுனால அவர் இந்த நைமிஷாரண்ய ரிஷிகளுக்கு புராணங்களை உபதேசம் பண்ணினார் அப்படின்னும் சொல்லலாம். தன் பிள்ளைக்கு கொடுத்ததான அந்த புராண இதிகாசங்களை அவர் உண்மையாக கற்றுக்கொண்டு அவர் பழகினதனால அவருக்கு எல்லா விதமான மரியாதையும் பண்ணி இந்த நைமிஷாரண்ய வாசிகள் அவரை அனுகிரகம் பண்ணுறார்கள். ஆயுஷ்மன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி பலே கிரந்தங்களை கற்றவர் நீர், அதனுடைய சாரமான விஷயத்தை எங்களுக்கு சொல்லி வைக்கணும், எல்லாவற்றும் தெரிந்தவர் அப்படிங்கிறதுனாலே வேத்தத்துவம் சௌமியா தற்சர்வம் தத்வதா தது அனுகிரகாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். எல்லா விதமான விஷயங்களையும் அறிந்தவர், அதுவும் தத்துவரூபத்தில் அறிந்தவர், குரு கிருபைக்கு பாத்திரமானவர். அப்பேற்பட்ட நீர் எங்களுக்கு அதனுடைய சாரமான விஷயத்தை சொல்லி வைக்கணும். அந்த கிரந்தங்களை எல்லாம் படிப்பதற்கோ இல்லை அதை புரிஞ்சு கொள்வதற்கோ எங்களுக்கு அதற்குண்டானதான சக்தி இல்லை, அதற்குண்டான திறமை இல்லை. ஒரு கால் நாம் இன்றைக்கி சொல்கிற மாதிரி அதற்குண்டான டைம் இல்லை, சமயம் இல்லை, பொறுமை இல்லை, எப்படி வேணுமான்னு சொல்லலாம். அதனால் தாங்கள் கற்று அறிந்ததான அந்த பகவத் கதைகளை எங்களுக்கு அதனுடைய சாரமாக எங்களுக்கு சொல்லி வைக்கணும். பகவானுடைய அவதாரங்கள், லீலைகள், பிரத்யேகமாக கிருஷ்ணாவதாரத்தை, கிருஷ்ண லீலைகளை கேட்க விரும்புகிறோம் அப்படிங்கிறதான விஷயத்தை சவுனகாத ரிஷிகள் கேட்டுக்கொண்டார்கள். இதோட முதல் ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயம் பூர்த்தி ஆகிறது. ராதே கிருஷ்ணா.